ஆக்சுவலாக நான் கூட வந்து இந்த அம்மாவை பற்றி பேச வேணாம், ஏன்னா இவங்க வந்து ஒரு பேராசிரியர்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு வயசுக்கும் அவங்களுடைய அந்த துறைக்கும் அவங்க அனுபவத்துக்கும் மரியாதை கொடுக்கணும், அதனால் அவங்கள பற்றி பேச வேணாம், அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு நானும் எவ்வளோ நினைக்கிறேன். ஆனால் என்னால் முடியலை. என்னை வந்து பேச வைக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் வந்து அந்த வீட்டுக்குள்ளே அவங்க பண்ணுறாங்க. ஏங்க, பெத்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணலாம், அதுக்குன்னு இப்படியெல்லாம் சப்போர்ட் பண்ணக்கூடாது. யாரெல்லாம் நீங்கள் உதாரணமாக உங்கள் பொண்ணுக்கு நீங்கள் எடுத்து சொல்கிறீங்க, கொஞ்சமாச்சும் மனசாட்சின்னு ஒன்று இருக்குதா? எனக்கு முதல்ல ஒரு டவுட்டே வந்துருச்சு, இந்த அம்மா உண்மையாலுமே ஷோ பார்க்குதா பார்க்கலையா, பார்த்துட்டு தான் பேசுகிறாங்களா, இல்லை யாராச்சும் வந்து சொன்னதை வச்சு பேசுகிறாங்களா, இல்லை இவங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க? ஆக்சுவலாக தான் பொண்ணு வந்து லவ் பண்ணுறா, ஒரு பையன் மேலே வந்து அவளுக்கு வந்து லவ் வந்துருச்சு, லவ் வந்தால் தப்பு கிடையாது, அந்த உணர்வு வந்து ஒன்றும் தப்பான உணர்வு கிடையாது அப்படின்ற ஸ்டாண்டில் எடுத்துகிட்டு இருக்காங்களா? சீரியஸாகவே புரியலை. ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, பல இடங்களில் பார்வதி இப்போ வேறு மாதிரி ஒரு கேம் விளையாடுறாங்க. எக்ஸாக்டாக கமருதீன் என்ன பயந்தானோ அதை பார்வதி இப்போ பண்ணிகிட்ருக்காங்க. பார்வதி அவங்களுடைய அம்மாவை தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு பேசுகிறாங்க. நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும், பேசுகிறாங்க. பேசும்பொழுது நிறைய விஷயங்கள் கேட்குறாங்க. வெளியில் எப்படி போயிருக்கு, நான் எப்படி விளையாடுறேன், என்ன நடக்குது அப்படின்னு பேசிட்டு, நான் வந்து நீ வந்து ஏதாச்சும் சேடாக இருக்கியாம்மா, உனக்கு வந்து என் மேலே ஏதாச்சும் கோவமா, நான் இந்த வீட்டுக்குள்ளே சில விஷயங்கள் பண்ணதுனால இவங்க சொல்ல வராங்க, பார்வதி வராங்க, நான் சில விஷயங்கள் பண்ணிட்டேன் அதனால் உனக்கு ஏதாச்சும் வருத்தமா அப்படின்னு கேட்டால், அது இவங்க ஒரு கதை ஒன்று சொன்னாங்கங்க. அந்த கதையை கேட்டு லிட்ரலாக எனக்கு வந்து உச்சங்கால்லேருந்து உச்சந்தலை வரைக்கும் எனக்கு வந்து அவ்வளவு எரிச்சல். ஜான்சி ராணி கதை சொல்கிறாங்க. யாருக்கு? பார்வதிக்கு. அவங்க என்ன சொல்கிறாங்க தெரியுமா? ஸ்டார்டிங்கில் கேமில் வந்து நீ விளையாடணும், அந்த உணர்ச்சிகளுக்கே வந்து நீ முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. நல்லா சொன்னாங்க, உணர்ச்சிகளுக்கே நீ முக்கியத்துவம் கொடுக்காது, அதே சமயம் நீ கேமில் வந்து கேமை விட்டுறக்கூடாது, கேமை வந்து மறந்துடக்கூடாது அப்படி இப்படின்னு சொன்னாங்க. சொல்லிட்டு ஒரு கதை ஒன்று சொன்னாங்க. ஜான்சி ராணி வந்து தன்னுடைய கை குழந்தையோட அவங்களுக்கும் வந்து உணர்வுகள்லாம் இருக்கும், ஆனால் அந்த உணர்வுகளுக்கு அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருந்தாங்கன்னா அவங்க அந்த நாட்டை ஆண்டிருக்க முடியாது. அவங்களுடைய கடமை எங்கே இருக்குது? அந்த நாட்டை ஆள்றதுலையும் அந்த மக்கள் ஆள்றதுலையும் தான் இருக்குது. அந்த மாதிரி நீ இருக்கணும் பாரு. உணர்ச்சிகள் ஒரு பக்கம் இருந்தாலும் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது, அது ஒரு லெவலுக்கு மேலே வளர்க்கக்கூடாது அப்படின்றாங்க. இந்த கதை சொன்னதுக்கே இவங்களை வந்து என்ன சொல்கிறது எனக்கு தெரில. ஏன்னா ஜான்சி ராணியும் பார்வதியும் ஒன்றா? ஏமா இப்படி ஒரு உதாரணத்துக்கு கூட உங்களுக்கு ஒரு கதை கிடைக்கலையா? இது ஒரு பக்கம் இருக்குதா? ரியா வந்துட்டு போகிறாங்க. ரியாவும் இன்னொரு நபரும், இவங்க அரோரா ஃப்ரெண்டு வந்துட்டு போகிறாங்க. வந்து ரியா பயங்கரமான சம்பவங்கள் பண்ணாங்க, அதை வந்து நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். வந்துட்டு போன பிறகு மறுபடியும் இவங்க 2 பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. பார்வதி அம்மாவும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது பார்வதி வந்து ரியா ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க. என்னன்னா, 2 பெண்களுக்கு தான் வந்து ஒரு பிரச்சனை வந்துச்சு. இப்போ அரோரா பார்வதி உங்கள் 3 பேருக்கு நடுவில் நடந்த அந்த பிரச்சனையில் நீங்கள் வந்து மறைஞ்சிட்டீங்க, நீங்கள் சைலண்ட் ஆகிட்டீங்க. எங்கே தொட்டாலும் அரோரா இல்லைனா பார்வதி இவங்களுக்கு தான் பிரச்சனை வந்துச்சே தவிர்த்து உங்களை வந்து யாருமே நோட்டீஸ் பண்ணல, அந்தளவுக்கு நீங்கள் வந்து ஒரு சேஃப் கேம் ஆட்டிங்க அப்படின்னு ரியா சொன்னாங்க. அதை பிடிச்சிக்கிட்டு உடனே வந்து பார்வதி வந்து என்ன மாதிரி கொண்டு போகிறாங்கன்னா, நான் வந்து என் ஃபீலிங்ஸுக்கு வந்து நான் அவன் மேலே தேவையில்லாமல் நான் இதெல்லாம் காட்டியிருக்கக்கூடாதோ, நான் வந்து தப்பு பண்ணிட்டனோ, நான் வந்து இது பண்ணிட்டனோ, நான் இதெல்லாம் பண்ணியிருக்கக்கூடாதோ, எனக்கு அப்படிலாம் வந்து தோண ஆரம்பிச்சிருச்சு. அப்போ மறுபடியும் அவங்க மேலே என்ன சொல்கிறாங்க, மனுஷங்களுக்கு உணர்ச்சி வர்றதெல்லாம் இயல்பு தான், அதை நீ வளர்க்கக்கூடாது. நான் வந்து இவங்க வந்து நீ பண்ணது தப்பு, அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தா, உணர்ச்சி வர்றதெல்லாம் இயல்பு தான், அதை நீ வளர்க்கக்கூடாது, அதை என்ன பண்ணக்கூடாது, ஒரு எக்ஸ்டெண்டுக்கு மேலே நீ கொண்டு போகக்கூடாது, நீ வந்து அதை தடுத்து நிறுத்தணும். எப்படி சாஃப்டாக, இது சாஃப்ட் முட்டு, எப்படி சாஃப்ட் முட்டு. சீரியஸாகவே அந்த அம்மா வந்து தெரிஞ்சு தான் பேசுகிறாங்களா தெரியாமல் பேசுகிறாங்களான்னு தெரில. பார்வதி பேசுகிறது ஒன்றா இருக்குது, அவங்க அம்மா பேசுகிறது இன்னொன்றா இருக்குது. ஒரு இடத்துல வந்து நீயும் அரோராவும் பயங்கரமாக சண்டை போட்டுக்கிறீங்க அப்படின்னு மொட்டையாக ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அதை பார்வதி கேட்குறாங்க, என்ன நீங்கள் அந்த மாதிரி சொன்னீங்களே, என்னம்மா அது அப்படின்னு கேட்குறாங்க. கேட்கும்போது இவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க, ஆமாம் கேமில் சண்டை வரணும் இல்லையா,
22 பேர் இருந்து இப்போ நீங்கள் இத்தனை பேர் வந்திருக்கீங்க. அப்போ நல்ல சண்டை போடணும்ல, சண்டை வரணும்ல, அப்போ தானே கேம் சுவாரஸ்யமாக போகும். ஏமா இந்த உங்கள் பொண்ணு வந்து ஒரு பையனோட சேர்ந்து ஆபாசமான பல விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அதில் இவங்க கருத்து சொல்லலை. அதில் வந்து எந்த விதமான கண்டிஷனோ கண்டனமோ பேசலை. அதை விட்டுட்டு நீ வந்து அடுத்தவங்க குறை சொல்கிற மாதிரி நீ நடந்துக்காத. வெசல் வாஷ் பண்ணுறதெல்லாம் உன்னை வந்து சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் நீ ஏன் பண்ணிடு, ஏன் அதை பண்ண மாட்டேற, ஏன் இந்த வேலை செய்ய மாட்டேற, சோம்பேறித்தனமாக இருக்காத, இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க. மறுபடியும் பார்வதி வந்து கமருதீன் மேட்டரை இழுத்து அவங்க வாண்டடாக கொண்டு வந்து பார்வதி தன்னை எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணிக்க விரும்புகிறாங்க அப்படின்னா, இவன் தான்மா லவ் கிவ்னு சொல்லி வந்து எங்களை வச்சு ஒரு கேம் விளையாடிட்டான், என்னுடைய எமோஷன்ஸோட விளையாடிட்டான், என் ஃபீலிங்ஸை வச்சு விளையாடிட்டான் அப்படின்னு பார்வதி வந்து ஒரு இமேஜை வந்து கிரியேட் பண்ண விரும்புகிறாங்க. ஆனால் அவங்க அம்மா அதுக்கும் செவி சாய்க்கலை. தான் பொண்ணு மேலே இருக்கக்கூடிய தப்புகளையும் அவங்க சுட்டி காட்டல. அவங்க அப்படியே அதை டைவெர்ட் பண்ணி வேற டாபிக் உள்ள கொண்டு போகிறாங்க. நீ வந்து கேம் விளையாடு, நீ அதை பண்ணு, இதை பண்ணு, மனுஷங்களுக்கெல்லாம் உணர்ச்சிகள் வரதான் செய்யும், அதை வளர்க்குறதும் வளர்க்காமல் இருக்கிறதும் நம்ம கையில் தான் இருக்குது அப்படின்னு அட்வைஸ் கொடுக்கறதுக்காக வந்தீங்க இந்த வீட்டுக்குள்ளே. நான் தான் சொல்கிறேன்ல, இவங்க பார்வதி பண்ண அந்த சில்மிஷ வேலைகள் எதுவுமே பார்க்கல. அவங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னா, நம்ம பொண்ணு வந்து ஒரு பையன் கூட வந்து லவ் பண்ணியிருக்கா, லவ்வில் விழுந்துட்டா, அது லவ்னு கூட இல்லை, ஒரு எமோஷனல் அட்டாச் ஆகிட்டா போல அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. எந்த விதத்திலையும் இவர்கள் ஆர்த்தடாக்ஸ் குடும்பம் கிடையாது. எந்த இடத்துலையும் எந்த விதத்திலையும் ஆர்த்தடாக்ஸ் குடும்பம் கிடையாது. இனிமேல் அந்த வார்த்தையை தயவு செய்து பயன்படுத்தாதீங்க. ஒரு தமிழ் ஆசிரியை சொல்கிறீங்க. இவங்க வந்து ஒழுக்கத்தை பற்றி பேசுகிறாங்க. என்ன ஒழுக்கத்தை பற்றி பேசுகிறாங்க? நீ வந்து பாத்திரம் கழுவ மாட்டேற, உன் வீட்டில் எப்படி இருப்பியோ அப்படியே இருக்கிற, அங்கங்கே பொருட்களை வச்சுட்டு போயிட்டேன்னா அதில் என்ன ஒழுக்கம் இருக்குது? வெளியில் பார்க்குறவங்க என்ன கற்றுப்பாங்க அதிலேருந்து? எப்படி பாத்திரம் கழுவுறது இதெல்லாம் சரியாக செய்யாமல் இருக்கிறதுல வச்சு வெளியில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து உங்கள்கிட்ட பார்த்து என்ன கற்றுப்பாங்க அப்படின்னு கேட்குற பார்வதியுடைய அம்மா, ஒரு பையன்கிட்ட என்ன லிமிட்டோட ஒரு பொது மேடையில் நீ எப்படி பழகணும், அந்த லிமிட்டை தாண்டி நீ போயிருக்க, அதில் உன்னோட ஒழுக்கம் எங்கே போச்சு, அதை பார்க்குற மக்கள் வந்து என்ன கற்றுப்பாங்கன்னு அதையும் பேச மாட்டீங்க. பொண்ணை காப்பாற்றலாம், பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணலாம், இவ்வளவு முட்டு கொடுக்கக்கூடாது இல்லையா? பார்வதி அந்த டாப்பிக்கை கொண்டு வராங்க. ஆனால் பார்வதியவே டைவர்ட் பண்ணி அவங்க என்ன பண்ணிடுறாங்க, வேறு டாபிக்குள்ளே கொண்டு போகிறாங்க. ரொம்ப கிளியராக அவங்க கிட்ட சொல்லி அனுப்பியிருக்கிறாங்க, பார்வதியினுடைய அந்த லவ் மேட்டரை தயவு செய்து நீங்கள் எடுத்து பேசாதீங்க. அப்படி நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா அது வந்து பார்வதிக்கு மிகப்பெரிய பின்னடைவாக போயிடும். அதனால் தயவு செய்து அதை பற்றி பேசாதீங்க அப்படின்னு இவங்களுக்கு சொல்லி அனுப்பியிருக்காங்க. அந்த அம்மா பக்காவாக நடிக்குது. அதான் சிறந்த அன்னை அப்படிங்கிற ஒரு சிலை வைக்கணும் இவங்களுக்கு மெரினா பீச்சில். ஒத்தரோசா கணக்கு தான். நீ என்ன வேணா பண்ணு, உன் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியலையா, என்ன வேணா பண்ணு, ஒரு லிமிட்டோடு வச்சுக்கோ. இந்த பாரதி சொல்லுவார் பாருங்க, களவும் கற்று மர, அதை கற்பிக்கிறாங்க பொண்ணுக்கு. ஆனால் உனா ஒரு பாட்டை பாடுறாங்க, காலையில் ஒரு பாட்டு பாடுறாங்க பாருங்க, துணிவே சக்தியா. உங்கள் பொண்ணுக்கு பயங்கரமான துணிவு இருக்குங்க, துணிவு இருக்குது. ரியா வந்து சொல்கிறாங்க, நீங்கள் வந்து ஒரு விஷயம் பண்ணுறது நல்லா இல்லைன்றாங்க. ஏன் அதை அவங்க அம்மாவால் சொல்ல முடியல? சொல்லலாம், ஜெனியூனான தாயாக இருந்தால் சொல்லலாம். என் பொண்ணு தப்பு பண்ணுறா அப்படின்னு அவங்க மனசார நினச்சாங்கன்னா சொல்லலாம். நீங்கள் லிட்டரலாக பார்வதி இப்படிலாம் அவங்க அம்மா பேசின உடனே பார்வதி என்ன மூடுக்கு போயிட்டாங்க, ஜான்சி ராணி கதையெல்லாம் சொன்ன உடனே, நீ சொல்லிட்டல்லம்மா, இனிமே பாருமா, நான் என்ன பண்ணுறேன் பாருமா, இனிமே இது அதிகமாக தான் ஆக போகுது, பார்வதி வந்து அதிகமாக தான் செய்ய போகிறாங்க, இது குறையாது. ஆனால் கமருதீன் ஒரு கட்டத்துக்கு மேலே ரியலைஸ் பண்ணுறாப்புல, பார்வதி வந்து நம்மளை வச்சு கேம் ஆட்டாப்பா, அவள் வந்து என்ன ட்ரை பண்ணுறான்றது புரியுது அப்படின்னு சொல்லி ஒரு கட்டத்துக்கு மேலே கமருதீனுக்கு வந்து இப்போ தான் புரியுது. ஏன்னா திவ்யா கூடலாம் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுறாரு, பல பேர் கூட நின்று டிஸ்கஸ் பண்ணுறாரு, இது இனிமே நடக்கும். அவர் என்னென்ன பேசியிருக்காரு, இப்போ கமருதீன் குடும்பம் உள்ளே வராங்க, அவங்க என்ன பேசுகிறாங்க, என்ன நடக்குதுன்றதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதுக்கு மேலே இந்த அம்மாவை பற்றி நான் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இந்த அம்மா வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருந்தாங்கன்னா, இவங்க எப்படின்னா அவங்க பொண்ணை வந்து என்னமோ பெரிய போராளி மாதிரி காட்டிட்டு மற்றவங்களெல்லாம் டம்மி ஆகுறாங்க. மற்றவங்கள கலாய்கிறது, ஒரு மாதிரி சர்க்காஸ்டிக்காக பேசுறது, இவங்க பொண்ணை பற்றி பேச மாட்டாங்க, இவங்க பொண்ணை பற்றி எந்த விதமான விமர்சனமும் சொல்ல மாட்டாங்க. இப்படிலாம் ஓரவஞ்சனை பண்ணக்கூடாதுங்க, சரிங்களா? ஓரவஞ்சனை பண்ணக்கூடாது. நிறைய பேசுவோம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் அரவிந்தன்.